Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. டிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாயிருச்சு. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. காவல்துறை இந்த 15-16 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 90 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், இல்லைனா வெளியில் வந்துடுவாங்க. ஏனோ தானோன்னு பண்ணாங்கன்னா ட்ரையலில் உடஞ்சிடும். நிறைய பேர் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் போட்டாங்கன்னா ரெட்டை இலக்கத்தில் 10 பேர் லெவலுக்கெல்லாம் சார்ஜஸ் போடுறாங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுன்றது வந்து இந்த மாதிரி கேசஸில் வந்து கடினமானதுன்னு தான் நான் கேள்விப்படுறேன். சிசிடிவி ஃபுட்டேஜஸை போலீஸ் எப்படி லீக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க, அந்த என்கவுண்டர் அன்னைக்கு கரெக்டாக அது லீக் ஆகுது. அந்த மாதிரிலாம் லீக் பண்ணானுங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், ட்ரையல் உடஞ்சிடும், ட்ரையலில் கேஸ் போயிடும். பிளாக் மார்க் வந்து அந்த என்கவுண்டருக்கு இல்லை, அதை தவிர வேற ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. நீங்கள் பிளாக் மார்க் சொல்கிறீங்க இல்லையா, சாதாரண மக்களோட பார்வையில் வந்து வரவேற்கிறாங்க இல்லையா? இல்லை, அது ஹைதராபாத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரேப் கேஸ் சம்மந்தப்பட்ட 4 பேரை போலீஸ் பிடிச்சி என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டாங்க. லட்டு குத்து கொண்டாடினாங்க. கமிஷனருக்கு வந்து பாராட்டு விழா, மாலை போட்டு போஸ்டர் ஹீரோ வாக்கின. கடைசியில் என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட் விசாரணையில் இட்ஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர். இது பிடிச்சி 5 நாள் அவனை ஜுடிஷியல் கஸ்டடி வச்சு அப்புறம் போலீஸ் கஸ்டடி 5 நாள் எடுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. இட்ஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர். இது ஏன் கருத்துன்னு எடுத்துக்க வேணாம், சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். ரெண்டாவது, ஒரு என்கவுண்டர் கில்லிங் நடந்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லு. இழந்த தன்னுடைய நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக காவல்துறை இருக்கிறது. இவங்க உண்மையான குற்றவாளிகள் தான் கைது செய்யப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆருத்ரா மோசடி இருக்கலாம், இதுக்கு பின்னணி இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக இருக்குது. அண்ணாமலை அவர்களே வெளிப்படையாக சொல்கிறாரு, உங்கள் கையில் தானே போலீஸ் இருக்கு. நானும் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு அண்ணாமலை சொல்கிறது கரெக்ட் தான். உன் போலீஸ் தான் விசாரிக்குது, நீங்கள் ஒரு சம்மன் கூட அனுப்பல. உண்மையிலேயே ஆருத்ரா பின்னணினா தமிழக காவல்துறைக்கு இது கூடுதல் இழுக்கு. ஏன்னா அந்த கேஸோட ஃபாலோ அவுட் இதுன்னா நீங்கள் இதை தடுத்துருக்கணும். ஒரு சம்மன் அனுப்ப முடியல உன்னால் 2 வருஷத்தில், அமர் பிரசாத் ரெட்டிக்கோ அண்ணாமலைக்கோ. அப்புறம் என்னத்துக்கு அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எதை வச்சு நீ சொல்கிறேன்? அவங்க கேட்குற நியாயமான கேள்வி தான். அப்போ உங்ககிட்ட வந்து எவிடன்ஸ் இல்லை. சார் வணக்கம். பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாயிருச்சு. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்குது. பல பேர் வந்து தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் கேள்விப்பட முடியுது. உச்சமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க, எல்லோரும் இந்த விஷயத்தில் ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? வழக்கு போகிற போக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கைது செய்யப்பட்டவர்களை வைத்து காவல்துறை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையே காவல் நிலையத்தில் நடத்தி விடலாம். அந்த அளவுக்கு பல கட்சிகளை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் என்பதனாலேயே அந்த கட்சிகளை இதில் நாம் சம்மந்தப்படுத்த முடியாது. குற்றவாளிகள், குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், கிரிமினல்ஸ், ஈவன் ஹார்ட்கோர் கிரிமினல்ஸ் வந்து எல்லா கட்சிகளிலுமே இருக்கிறார்கள், எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர. மற்றபடி எல்லா கட்சிகளிலுமே இருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் எந்த அளவுக்கு குற்றமயமாகி வருகிறது என்பதற்கு இது ஒரு அவலமான எடுத்துக்காட்டு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுடைய அரசியல் பின்புலத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அதுதான் முதலில் தெரிகிறது. திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பிஜேபி, இன்னும் எந்தெந்த கட்சியில் வரப்போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 15-16 பேரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. கஸ்டடியில் இருக்கக்கூடிய அவங்கள வச்சு கமிஷன் ஆஃபீஸில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட வந்து கமிஷனரும் நடத்தி விடலாம். அந்த அளவுக்கு வந்து பல கட்சிகளுடைய ஈடுபாடு அதில் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. பட் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நான் மேபி ரைட், மேபி ராங், ஒரு வேளை சரியாக இருக்கலாம், இல்லை தவறாக இருக்கலாம். இந்த மாதிரி கொலைகளில் வந்து தட் டு ஹை ப்ரொஃபைல் கேசஸ், குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய கைது செய்யப்படுறவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக அவர்கள் தண்டிக்கப்படுவது, வழக்கு விசாரணையில் ட்ரையலில் தண்டிக்கப்படுவது குறையும். அந்த வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். எனக்கு ஒரு பெரிய அதிகாரி சொன்னது, 5 பேருக்கு மேலே ஒரு கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணோன்னா ட்ரையலில் வந்து அவனை ப்ரூவ் பண்ணி குற்றவாளின்னு தண்டனை வாங்குறது கடினம். நீங்கள் 10 பேர்லாம் தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரையலில் வந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக தான் அது போய் முடியும். இங்கே 15 பேரை பிடிச்சிருக்காங்க. 15 பேரை பிடிச்சதில் அஃப்கோர்ஸ் சார்ஜ் ஷீட் போடும்போது எவ்வளோ பேரில் போட போகிறாங்க என்ன நமக்கு தெரியல. இது எங்கெங்கேயோ போகுது. இங்கே 50 லட்சம் வாங்கினான்றாங்க, 1 கோடி நல்ல இப்போ நீங்கள் கூட எனக்கு ஒரு வீடியோ காமிச்சிங்க, தினமலரில் போட்டு காமிச்சது, கதை மாதிரி போகுது. அவர் போட்டார், இவர் போட்டார், இங்கே இவரை செஞ்சாங்க. திரைப்பட பாணியில் இருக்குது. வந்து இங்கே 2 பேர், அந்த 3 பேர் போட்டாங்க, இந்த 2 பேர், அந்த 4 பேர் போட்டாங்க. 2001 அவர் போட்டாங்க, தோட்டம் சேகர, அவர் மனைவி மலர்கொடி வழக்கறிஞர். அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து தான் கணவர் கொலைக்கு காரணம் அவங்க நம்புகிறாங்க. நடுப்புற அஞ்சலைன்னு ஒரு கேரக்டர் வருது, பிஜேபி. அவங்க இந்த ரவுடியோட அவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அதில் பிரச்சனையாக இவரோட போனாங்க.
இந்த சுதந்திர போராட்ட தியாகியோட போகும்போது இந்த பிரச்சனை வந்ததுன்னு. அதை வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 15-16 பேரை பிடிச்சின்னு வந்து உள்ளே போடுறாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஹியூஜ் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, 50 லட்சம் 1 கோடின்றாங்க. எப்படி காவல்துறை இதை வந்து அடுத்து மேற்கட்டு கொண்டு போக போகுதுன்னு நமக்கு தெரியல. இது நடுப்புற முன்னும் மறந்துடாதீங்க, மாயாவதியை தொடர்ந்து தேசிய தலைவர், மாயாவதியை தொடர்ந்து மத்திய அமைச்சர், தலித் சமூகத்தை சார்ந்தவர் ராம்தாஸ் அத்வாலே 4 நாட்களுக்கு முன்பு சென்னை வந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவரும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார். காவல்துறை இந்த 15-16 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 90 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், இல்லைனா வெளியில் வந்துடுவாங்க. ஏனோ தானோன்னு பண்ணாங்கன்னா ட்ரையலில் உடஞ்சிடும். ரொம்ப சீரியஸான விஷயம் என்னென்னா 15 பேர், நான் மறுபடியும் சொல்கிறேன் சிவா, 15 பேர்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கேஸை வந்து வாட்டர் டைட் கேஸாக இவங்க வந்து போடணும். சார்ஜ் ஷீட் ரொம்ப டஃப்பாக போடணும். 15 பேரெல்லாம் வச்சு நீங்கள் அதில் எத்தனை பேர் சார்ஜ் ஷீட்டில் போடுவாங்க, எத்தனை பேரை விட்டுருவாங்கன்னு தெரியல. நிறைய பேரை மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேரை போட்டாங்கன்னா ரெட்டை இலக்கத்தில் 10 பேர் லெவலுக்கெல்லாம் சார்ஜஸ் போடுறாங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுன்றது வந்து இந்த மாதிரி கேஸஸில் வந்து கடினமானதுன்னு தான் நான் கேள்விப்படுறேன். அல்லது இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கேஸை வந்து நடத்தணும். ரொம்ப ரொம்ப சாட்சியங்களை சேகரிப்பது, எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணுறது, கேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். அது வந்து இப்போ புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் வந்திருக்குது. பிஎன்எஸ்எஸ், பாரதிய நியாய சாக்ஷ்ய சங்கீதான்னு நினைக்கிறேன் நான், சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதான்னு நினைக்கிறேன், பிஎன்எஸ்எஸ். அதன்படி வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள்கிட்டேருந்து ஐ திங்க் விக்டிம்ஸ் அண்ட் இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து வீடியோகிராஃப் பண்ணணும் அந்த எவிடென்சஸ்ன்னு நான் கேள்விப்படுறேன். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்தால் அது விக்டிம்ஸ் கிட்டேருந்து அந்த எவிடென்சஸ் கிட்ட, சாட்சிகள் கிட்டேருந்தெல்லாம் வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. அக்யூஸ்டுக்கிட்ட வாங்கணுமான்னு தெரியல, பட் விட்னஸஸ் கிட்ட வாங்க வேண்டியிருக்கும், சாட்சியங்கள்கிட்ட, அவங்க மனைவி கிட்டலாம் வாங்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்கணும். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸை போலீஸ் எப்படி லீக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க, அந்த என்கவுண்டர் அன்னைக்கு கரெக்டாக அது லீக் ஆகுது. அந்த மாதிரிலாம் லீக் பண்ணானுங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், ட்ரையல் உடஞ்சிடும், ட்ரையலில் கேஸ் போய்டும். அதுதான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கூட சொன்னார். உங்களுக்கு வந்து இந்த புது சட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ ரேப் விக்டிம்னா அந்த விக்டிம்கிட்டையும் வீடியோகிராஃப் பண்ணணும், இவங்ககிட்டையும் வீடியோகிராஃப் பண்ணணும், யார் விட்னஸ்கிட்டையும். அதில் எவனா பிடிச்சி போலீஸில் யாராவது லீக் பண்ணிட்டான்னா என்ன நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கலாம். ஆகவே புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களின்படி இந்த வழக்குகளை, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தமிழ்நாடு காவல்துறை நடத்த வேண்டும் கண்டிப்பாக. ஏன்னா சம்பவம் நடந்தது, அது நடைமுறைக்கு வந்த பிறகு தான். நீங்கள் யாராவது நல்ல கிரிமினல் லாயர்ஸ், விவரமறிந்த கிரிமினல் லாயர்ஸ், அறிவுள்ள விவரமறிந்த கிரிமினல் லாயர்ஸ் கிட்ட பேட்டி எடுத்திங்கன்னா யூ வில் கெட் அ குட் ஸ்டோரி. இது வந்து ஐபிசியில், பழைய சிஆர்பிசி ஐபிசியில் வந்ததுன்னா என்ன நடக்கும், இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஎன்எஸ்எஸில் வந்ததுன்னா என்ன நடக்கும். புதிய சட்டங்கள் படி காவல்துறையினருக்கு தான் அபரிவிதமான ஒரு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நடைமுறையில் அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும்ல. பவர்ஸ் இருந்தாலும் சாட்சி தானே. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சின்னு கண்ணதாசனோட ஒரு பாடலோ. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சி பற்றி அவனுக்கும் கவலை கிடையாது. இன்றைக்கி சாட்சியங்களை கொண்டு போய் இவங்க எப்படி புட்டப் பண்ண போகிறாங்கன்றது தான். நீங்கள் எந்த சட்டமாக இருந்தாலும் அதை அமுல்படுத்துகிற காவல்துறையும் நீதி வழங்குகிற நீதிமன்றங்களும் அதை எப்படி கையாள போகிறாங்கன்றதை பொறுத்த விஷயம். நிறைய சட்டங்கள் இருந்ததுன்னா, கடுமையான சட்டங்கள் இருந்ததுன்னா நீதி பரிபாலனம் வந்து குறைந்து போகும்னு ஒரு பழைய தத்துவம் உண்டு. சிசேரோன்னு ஒரு ரோமன் ஃபிலாசபர் இருந்தார். was a Roman philosopher and Roman politician. அவருடைய ஃபேமஸான ஒரு சேயிங் உண்டு, the more the laws the less the justice. the more the laws the less the justice. நிறைய சட்டங்கள் இருந்ததுன்னா நீதி கிடைப்பது குறைந்து போகும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புதிய சட்டங்கள் வந்து காவல்துறைக்கு அதிக அதிகாரங்களை வழங்கக்கூடிய சட்டம்னா அதோட மறைபொருள் என்னென்னா அங்கே நீதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறை. ஸோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் நீங்கள் நல்ல ஸ்டோரியாக கூட உங்களுக்கு அமையும். இந்த மாதிரியான கேசஸில் புதிய சட்டங்கள் வந்து நீதி பரிபாலனத்துக்கு உதவுமா உதவாதா, காவல்துறைக்கு அது எந்த அளவுக்கு உதவும், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு அது உபயோகமாக இருக்கும். ஏன்னா சட்டத்தின் மாட்சிமை என்பது 1000 குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம், ஒரு நிரபராதி உள்ளே இருக்க. இந்த அர்த்தத்தில் இந்த புதிய சட்டங்கள் இருக்குதா, அல்லது வந்து இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய 1000 நிரபராதிகள் உள்ளே இருக்கலாம், 1000 நிரபராதிகள் உள்ளே இருக்கலாம். அந்த 1000 நிரபராதியில் ஒருத்தன் தான் குற்றவாளினா பரவாயில்ல, 999 பேரும் நிரபராதி உள்ளே இருக்கிறத பற்றி கவலை இல்லை. அதில் ஒருத்தன் 1000வது ஆள் வந்து குற்றவாளியாக இருக்கான்ல, இருந்துட்டு போட்டுன்ற நடைமுறையை தான் வந்து பல இடங்களில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்படிப்பட்ட நடைமுறையை வலுப்படுத்தக்கூடியதாக புதிய சட்டங்கள் இருக்குதான்றது நமக்கு தெரியல. இந்த புதிய பிஎன்எஸ்எஸ் படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை நீதியை நிலைநாட்டுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் உள்ளது. புதிய சட்டம் இப்படி சொல்லலாம், புதிய சட்டங்கள் காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதியை
நிலைநாட்டுவதற்கு உதவியாக இருக்குமா அல்லது இருக்காதா? ஏன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க? 90% ப. சிதம்பரம் சொன்னது போல் 90% பழைய ஐபிசி சிஆர்பிஎஸ் தான் நம்பர்ஸை மாற்றி போட்டிருக்கானுங்க. 10% தான் புதுசாக வந்திருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இல்லைன்றாங்க. பட் நடைமுறையில் வேறு சில சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து சம்மந்தப்பட்டவர்களோட இந்த வீடியோ எவிடன்ஸ், இந்த கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அவை எந்த அளவுக்கு இந்த வழக்கில் உதவிகரமாக இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. 15 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் 50 லட்சம் 1 கோடின்னு வங்கி பரிவர்த்தனை மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ இந்த சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்களான்ற ஐயம் எழுவது தவிர்க்க முடியாது. ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப வந்து அவன் போட்டான் அவனையும் போட்டான்னு மாற்றி சொல்கிறாங்களே ஒழிய, இவ்வளோ பெரிய பணப்புழக்கம் இருக்குது, அதுவும் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்குன்னு போது இதற்கு பின்னால் வேறு யாராவது பெரும்புள்ளிகள், அரசியல் பின்புலம் கொண்ட பெரும்புள்ளிகள் இருக்கிறார்களோ என்ற ஐயம் எழுவது இயற்கையானது. அங்கே ஒரு கேள்வி வருது, எல்லா கட்சியிலேருந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, பெரிய அளவில் பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்னா அந்த மூளையாக செயல்பட்டவர் நோக்கி நகரும் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கேள்விக்கு பதில் கடினம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது வந்து ஒரு சரியாக இருக்காது. சரி, நம்ம இந்த நேரத்தில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து பெரிய அளவில் குறை சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பண்ண ஒரு தவறு வந்து அந்த கஸ்டோடியல் என்கவுண்டர், அது மன்னிக்க முடியாதது. கண்டிப்பாக தப்பு, அது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம ஒருத்தனை பிடிக்கும்போது என்கவுண்டர் பண்ணுறது வேறு, பிடிச்சி ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து அவனை கொள்றதுன்றது மன்னிக்க முடியாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா, போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கஸ்டோடியல் இதில் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து என்கவுண்டர் பண்ணப்படுவது என்பது கஸ்டோடியல் கில்லிங், இட்ஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர். எனவே அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை தாண்டி வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. 15 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து போலீஸை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குறை சொல்லவும் முடியாது, பாராட்டவும் முடியாது. குறை வேணால் சொல்லலாம், பாராட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 10 நாளில் வந்து 5ஆம் தேதி மர்டர் ஆச்சு, இன்றைக்கி 19ஆம் தேதி, இப்போ 15 நாள் ஆச்சு. 15 நாளில் வந்து ஒரு பிளாக் மார்க் வந்து அந்த என்கவுண்டர் கில்லிங். அதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. அந்த வலை வந்து விரிஞ்சிருக்குது. இன்றைக்கி போலீஸோட வலை விரிஞ்சிருக்கு. நீங்கள் பிளாக் மார்க் சொல்கிறீங்க இல்லையா, சாதாரண மக்களோட பார்வையில் வந்து வரவேற்கிறாங்க இல்லையா? இல்லை, அது வேறு சப்ஜெக்ட் சிவா. பொது புத்தி என்றைக்குமே அது ஹைதராபாத்தில் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரேப் கேஸ், ஒரு பாலியல் வன்முறைக்கு ஒரு பெண்ணை ஆளாக்குனதில் சம்மந்தப்பட்ட 4 பேரை போலீஸ் பிடிச்சி என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டாங்க. நகரமெங்கும் வந்து பாராட்டு விழா, லட்டு குத்து கொண்டாடினாங்க. கமிஷனருக்கு வந்து பாராட்டு விழா, மாலை போட்டு போஸ்டர் அடிச்சு விட்டாங்க, ஹீரோவாக்கினாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? சுப்ரீம் கோர்ட் விசாரணையில் இட்ஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர். சம்மந்தப்பட்டவங்க மேலெல்லாம் கொலை கேஸ் போட்டு என்கவுண்டர் கில்லிங்ஸை எதை வச்சும் நியாயப்படுத்தாதீங்க. நாளைக்கு உங்கள் தலையில் அது விடியும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது வந்து காட்டு மிராண்டிகளின் ஆட்சியில் நடக்கும். ஒரு சட்டத்தின் மாட்சிமை உள்ள ஒரு அரசாங்கத்தில், ஒரு சமூகத்தில் என்கவுண்டர் கில்லிங் என்பது வந்து சகிக்க முடியாத அவலம். அது போலீஸோட தோல்வி மட்டுமில்லை, சமூகத்தோட தோல்வி. நாளைக்கு எவன் வேணால் சட்டத்தை கையில் எடுத்துக்கலான்னா அப்புறம் எதுக்கு நாடா சுடுகாடா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அரசியலமைப்பு சாசனத்தின்படி தான் நம்ம வாழ முடியும், இஷ்டப்படி வாழ முடியாது. அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லுது? ஒரு மனிதனோட உயிரை சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையை தவிர வேறு எந்த விதத்திலும் நீங்கள் எடுப்பதை அனுமதிக்க முடியாது, உங்கள் பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும். ஒவ்வொரு என்கவுண்டர் கில்லிங்கும் மர்டர்னு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் பண்ணி விசாரிக்கணுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ். இன்றைக்கி நீங்கள் போய் வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் சம்மந்தப்பட்டவர்களை அடித்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணதை பொதுமக்கள்கிட்ட போய் 10 பேர் பேட்டி அடிச்சுன்னா 9 பேர் ஆமான்னு தான் சொல்லுவான். அதனால் அது சரியாயிடாது. விவரம் அறிந்தவர்களை இதை ஆதரித்து பேசுவது என்பது ரொம்ப தவறானது, அவலமானது. அவங்க விவரம் அறியாமல் பேசுகிறாங்க. இதை திருவாளர் பொதுஜனம் பேசுகிறத நீங்கள் மன்னிச்சு விட்டுடலாம். ஒரு விஷயம் அறிந்த அரசியல்வாதியோ, அரசியல் கட்சி தலைவர், பத்திரிகையாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், இந்த மாதிரியான சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பேசுவது ரொம்ப தவறானது, ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. நாகரிக சமூகத்தில் இது மாதிரியான என்கவுண்டர்ஸுக்கு இடமே கிடையாது. அதுவும் இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்கவுண்டர். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது நீ ஒருத்தனை பிடிக்கும்போது அவன் சுட்டான் நான் சுட்டான்னு யூஸ்வல் கதை அழைப்பீங்களா, அந்த மாதிரி கொண்டு இருந்தீங்கன்னா கூட 10% அதில் லாஜிக்கு புரிஞ்சுக்கலாம். இது பிடிச்சி 5 நாள் அவனை ஜுடிஷியல் கஸ்டடி வச்சு அப்புறம் போலீஸ் கஸ்டடி 5 நாள் எடுத்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னா இட்ஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர். அப்படி தான் சுப்ரீம் கோர்ட் பார்க்குது. நான் மறுபடியும் சொல்லுவேன், இது ஏன் கருத்துன்னு எடுத்துக்க வேணாம். சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். ரெண்டாவது, ஒரு என்கவுண்டர் கில்லிங் நடந்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது. அதன் அந்த பேராமீட்டர்ஸை போலீஸ் ஃபாலோ பண்ணிச்சானா அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. இன்றைக்கி பொது புத்தியில் வந்து இதெல்லாம் எல்லாரும் சரின்றதாலையும், தலித் லீடர் கொல்லப்பட்டதால் சில தலித் அமைப்புகள் வந்து கடுமையாக இந்த பிரச்சனையை பார்க்குறதாலையும் இந்த என்கவுண்டர் கில்லிங்கை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. ஒருபோதும் இந்த என்கவுண்டர் கில்லிங்கை நியாயப்படுத்த முடியாது. ஆகவே நீங்கள் அந்த பாயிண்ட்டை விட்டுடலாம். மற்றபடி இது வந்து இந்த விசாரணையில் சர்வகட்சி தலைவர்கள்லாம் தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கிறது வித் கிரிமினல் பேக்ரவுண்டு. அது வந்து அதோட வலை வந்து அப்போ விரியுது. 15 பேரெல்லாம் தூக்குறாங்கன்னா இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் எழுது. எனவே இந்த சந்தேகத்தை நீக்கி
இழந்த தன்னுடைய நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக காவல்துறை இருக்கிறது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கவுண்டரை ஜனங்க கொண்டாடுறாங்கன்றதுனால நீங்கள் தப்பிச்சிட முடியாது. நீங்களாகவே வீடியோவை லீக் பண்ணிவிட்டு அந்த என்கவுண்டர் கில்லிங்கை நியாயப்படுத்துகிற பப்ளிக் ஒப்பீனியனை பில்டு பண்ணுற வேலைன்றது தமிழக காவல்துறைக்கு அழகு அல்ல. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஹைகோர்ட் இதை கண்டிச்சிருக்கு, ஜுடிஷியரி இதை கண்டிக்குது. எந்த என்கவுண்டர் கில்லிங்கும் நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கேஸில் அது ஒரு சம்மந்தப்பட்டவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர், தேசிய அளவில் இந்த வழக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்குதுன்னு போது தமிழக காவல்துறை கடும் நெருக்கடியில் இருக்கிறது. இவங்க உண்மையான குற்றவாளிகள் தான் கைது செய்யப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். முறையாக அவங்க வழக்கு விசாரணை நடத்தணுன்றது தான் நம்மை போன்றவர்கள் சிவில் சமூகத்தின் விருப்பம். நீங்கள் இதை தாண்டி இந்த ஸ்டேஜில் வேறு எந்த விமர்சனங்களையும் பாராட்டுறதோ அல்லது விமர்சனம் செய்வதோ காவல்துறையை பற்றி தேவையற்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி குரூஷியல் ஸ்டேஜில் அந்த சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் காவல்துறையை தேவையற்று விமர்சிக்க வேணாம்னு சொல்கிறீங்களா? இல்லை, தேவையற்று நான் சொல்லலை. நான் இப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தா இந்த 15 நாளில் காவல்துறை மீது ஒரு பிளாக் மார்க் கரும்புள்ளி விழுந்திருக்கு. அது அந்த என்கவுண்டர் கில்லிங். அது நியாயப்படுத்த முடியாதது. நிச்சயமாக அதற்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அதே லைஃப் ஹேஸ் டு மூவ் ஃபார்வர்டு. முன்னால் போய் ஆகணும். இதில் சிலரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணவர்கள் பட்டியலில் எண்ணிக்கை கூடுதலாகுது. அதில் திமுகவை சார்ந்தவர்களே கூட சிலர் கைது செய்யப்படும் பொழுது அது வழக்கு விசாரணைக்கு ஓரளவு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துது. யாராக இருந்தாலும் அவங்க கைது செய்வாங்க, ரூலிங் பார்ட்டி ஆளாக இருந்தாலும் கைது செய்வாங்கன்னு. அதனால் இதோட அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் ஐ திங்க் we have to wait. ஓகே சார். இப்போ அவங்க மனைவி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒருவேளை அவங்க அந்த அம்மா இது வரைக்கும் வாய் திறந்து நான் பார்க்கல. அவங்க தமிழ்நாடு பிஎஸ்பியும் மாயாவதி சொல்லிட்டு போனாங்களே தவிர அதுக்கு பிறகு ராம்தாஸ் அத்வாலே சொன்னார் மந்திரி. அதுக்கு பிறகு அவங்க கட்சியிலேருந்து எந்த கோரிக்கையும் வரல. ஒருவேளை அவருடைய மனைவி அப்படிப்பட்ட கோரிக்கைகளை எழுப்புவாரே, ஆனால் அது குறித்து சம்மந்தப்பட்டவர்கள் தான் பரிசீலிக்க முடியும். இந்த மாதிரி கேசஸில் போலீஸ் நம்பகத்தன்மை இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு செதைஞ்சிருக்கக்கூடிய கட்டத்தில் அவங்க நம்பகத்தன்மையை மீட்பதற்கு அவங்க உண்மையிலேயே வழக்கு திறம்பட நடத்தினாங்கன்னா நீதியை நிலைநாட்ட முடியும். சிபிஐ விசாரணை அந்த அம்மா கேட்குறாங்கன்னா கோர்ட்டு தான் அதை முடிவு பண்ண முடியும். கவர்னர் முடிவு பண்ண முடியாது, அமித்ஷா கூட முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஜெனரல் கன்சென்ட்டை தமிழ்நாடு வாபஸ் வாங்கிடுச்சு. கோர்ட்டுக்கு போனால் தான் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அது அவ்வளோ சுலபமானது கிடையாது. இன்ஃபேக்ட் கோர்ட்டில் அந்த மேட்ரு பெண்டிங்கில் இது வரைக்கும் யாரும் கோர்ட்டுக்கு போகல. இந்த கேஸில் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டில் தான் போயிருக்காங்களே ஒழிய ஆம்ஸ்ட்ராங் கேஸில் கோர்ட்டுக்கு போகல யாருமே. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோலில் தான் கேஸ் இருக்குது. 10 நாள் தான் ஆயிருக்குது, 15 நாள் ஆயிருக்குது. 90 நாளுக்குள்ளே அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணனா சிக்கல். விடுதலை ஆனாங்கன்னா சம்மந்தப்பட்டவர்கள் பிரச்சனை ஆகிடும். அவசரமாக விடுதலை ஆகிடக்கூடாதுன்னு சார்ஜ் ஷீட்டை கோட்டை விட்டாங்கன்னா ட்ரையலில் கோட்டை விட்டுருவாங்க. இது எல்லாத்தோட முக்கியமாக நம்ம ஆராய வேண்டியது புதிய சட்டங்களின்படி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தண்டிப்பதற்கு போதிய ஆதாரங்களை காவல்துறை வைத்திருக்கிறதா அல்லது திரட்டி கொண்டிருக்கிறதா என்பதை அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். இப்போ இதுவரைக்கும் செய்திகள் கைது செய்யப்பட்டவர்களோட பின்புலத்தை வச்சு ஆருத்ரா மோசடி இருக்கலாம், இதுக்கு பின்னணி இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலாக வைக்கப்படுது இல்லையா? ஒருவேளை சிபிஐ விசாரணை போனால் ஆருத்ராவில் பாஜகவினர் தான் அதிகமாக இன்வால்வ் ஆயிருக்காங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கு? இல்லை, நான் இதில் பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு அந்த ஆருத்ராவை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியல. நீங்கள் திரும்ப இவங்க ஆருத்ரான்றாங்க. பட் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக காவல்துறையோட பொருளாதார குற்றப்பிரிவு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு தான் அதை விசாரிச்சுட்டு இருக்கு. ஏன் பெரிய அளவில் அவங்களால முன்னேறி போக முடியல? நீங்கள் திரும்ப பிஜேபியில் அவன் இன்வால்வ்டுன்றீங்க. ஏன் நீங்கள் விசாரிக்கல? கூப்பிட்டு சம்மன் கூட அனுப்பி ஏன் வெளிப்படையாகவே பேசுவோமே. அமர் பிரசாத் ரெட்டியோ அல்லது அண்ணாமலை இவங்க பேர்கள் எல்லாம் அடிப்படுகின்றன. எனக்கு தெரியாது. தலைமுறையாக இருந்தார், வெளியில் தான் இப்போ சுற்றி இருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை இவங்க பேர், தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை இவர்களுடைய பேர்கள் எல்லாம் அடிப்படுகின்றன. ஏன் இவங்களை சம்மன் பண்ணி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் தமிழக காவல்துறையோட பொருளாதார குற்றப்பிரிவு, இட்ஸ் நாட் சிபிசிஐடி, வெறும் பொருளாதார குற்றப்பிரிவு தான் விசாரிக்குது. ஏன் இவங்க கூப்பிட்டு விசாரிக்கல? நீங்கள் உங்ககிட்ட தான் கவர்மெண்ட் இருக்குது, உங்கள் போலீஸு. நீங்கள் திரும்ப சோஷியல் மீடியாவிலும் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஆருத்ராவில் பிஜேபி லீடர்ஸ் இன்வால்வ்டு, அமர் பிரசாத் ரெட்டி இன்வால்வ்டு, அண்ணாமலை இன்வால்வ்டு, அவர் இன்வால்வ்டு, இவர் இன்வால்வ்டுலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. அண்ணாமலை அவர்களே வெளிப்படையாக சொல்கிறாரு, உங்கள் கையில் தானே போலீஸ். அதை தான் நானும் கேட்குறேன் உங்களுக்கு. நான் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன், அவர் அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு தான். உன் போலீஸ் தான் விசாரிக்குது. நீங்கள் ஒரு சம்மன் கூட அனுப்பல. எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ, அவங்க 2 பேருக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் அண்ணாமலைக்கும் சம்மன் அனுப்புனாங்கன்னு கூட தெரியல. உங்கள் போலீஸ் 2 வருஷமாக விசாரிக்குது. நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? எவிடன்ஸ் தான், கோ ஹெட் ப்ரொசீட், அரெஸ்ட். எவனாக இருந்தா யாராக இருந்தாங்க? தப்பு பண்ணால் தான் யாராக இருந்தாலும் தண்ணி குடிக்கணும். நீ ஊர் பணத்தை கொள்ளை அடிச்சிருக்க, ஆயிரக்கணக்கான கோடி மக்களை மக்கள் பணத்தை சுரண்டி ஏமாத்திருக்கணும், போடு. எவனாக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடாட்டி தான் தப்பு.
நீ போடலைன்னா தான் உன் கடமை தவறுறான்னு அர்த்தம். உங்கள் போலீஸ் தானே விசாரிக்குது 2 வருஷமா. அப்போ அந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இது ஆருத்ரா பின்னணி 2 வருஷமா என்ன பண்ணீங்க? உண்மையிலேயே ஆருத்ரா பின்னணினா தமிழக காவல்துறைக்கு இது கூடுதல் இழுக்கு. ஏன்னா அந்த கேஸோட ஃபாலோ அவுட் இதுன்னா நீங்கள் இதை தடுத்துருக்கணும். பிடிச்சதை பேசக்கூடாதுங்க. எல்லாருக்கும் ஒரு கருத்து எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ஆனால் ஒரு நடந்த சம்பவத்தை பற்றி பேசும்போது பொதுவெளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் பேச முடியுமே. ஒரு விம்ஸ் அண்ட் ஃபேன்சி அடிப்படையில் நீங்கள் பேச முடியாது. இது அப்படி தான் வந்து ஆருத்ரா எனக்கு தெரியாது சிவா, ஐ திங்க் உங்களுக்கும் தெரியாது நான் நம்புகிறேன். ஆருத்ரா கேஸில் யார் இன்வால்வ், செய்திகள் தான். ஆருத்ரா கேஸில் யார் இன்வால்வ்டு என்ன நமக்கு ஒன்றுமே தெரியாது. வி டோன்ட் நோ. போலீஸு விசாரிக்கிறது தமிழக காவல்துறையோட எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு. இது அதோட தொடர்ச்சின்னா அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அவங்க கோட்டை விட்டு நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இது கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் அடிக்கிறது. திமுக சார்பு நிலையில் இயங்கக்கூடிய சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடியவர்கள், யூடியூப்பில் பேசுகிறவங்க, ட்விட்டரில் எழுதுகிறவங்க, அவங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இது கண்ணாடி வீட்டுக்குள்ளே அவங்க கல்லடிக்கிறாங்க. சிபிஐ விசாரித்து இதெல்லாம் நடந்துருதுன்னா ஓகே, அவன் கோட்டை விட்டான்லாம். உங்கள் போலீஸ் தானே விசாரிக்குது. அப்புறம் எப்படி இதை கோட்டை விட்றீங்க நீங்கள்? அதனால் இந்த மாதிரியான வெப்பை கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து குற்றவாளிகளை தப்பிச்சு போக தான் வழிவகுக்கும். யாராக இருந்தாலும் நீ ஆருத்ரா மோசடி தொடர்பாக கூப்பிட்டு விசாரி. ஒரு சம்மன் அனுப்ப முடியல உன்னால் 2 வருஷத்தில் அமர் பிரசாத் ரெட்டிக்கோ அண்ணாமலைக்கோ, அப்புறம் என்னத்துக்கு அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எதை வச்சு நீ சொல்கிற? நீ அவங்க கேட்குற நியாயமான கேள்வி தான். அப்போ உங்ககிட்ட வந்து எவிடன்ஸ் இல்லை. இப்போ இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபஸ்ட்டாக மாறுது. தூத்து மேமேன்ற மாதிரி கொலை விழுந்தானே நான் அதிகமாக போய் நிற்குது. எனவே காவல்துறை, தமிழக காவல்துறைக்கு இந்த வழக்கை கண்டுபிடிக்கக்கூடிய முழு திறமையும் இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் இந்த 15 நாளில் நடந்த சில சம்பவங்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தாலும் அதை புறந்தள்ளி நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம we have to reserve our comments. நான் அடுத்து சில வாரங்களுக்காக நம்ம அமைதி காக்க வேண்டும். இந்த கேஸ் எந்த பாதையில் போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நிறைவாக ஒரு கேள்வி சார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக ஒரு டேட்டாவோட சொல்கிறார். கடந்த 200 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட 590 மேலே கொலைகள் வந்து நடந்திருக்குது. ஸோ அவர் வெளிப்படையாக இப்படி குற்றச்சாட்டுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே வந்து அந்த சிச்சுவேஷன் தான் இருக்குதா தமிழ்நாட்டில்? இல்லை, நிலைமை மோசமாக தாங்க போயிட்டுருக்குது. இவங்க வந்துங்க கர்நாடகா, கேரளா, குஜராத், நமீபியா, உகாண்டா, ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் உதாரணம் காமிச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றாங்க. இந்த உதாரணம் அபத்தமானது. தமிழ்நாடோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது அமைதி பூங்கா என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது 100% உண்மை. பட் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அளவுகோல்களின் படி பாருங்களேன். நீங்கள் அவர் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து 500க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது. சென்னையில் மட்டும் 86 கொலைகள் விழுந்திருக்குது. இதில் 2 டைப் ஆஃப் மர்டர்ஸ். தனி மனித பகை வரக்கூடிய கொலைகளை எந்த அரசாலையும் தடுக்க முடியாது. பட் பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அண்ட் அட்டாக் ஆன் தலித்ஸ், வேங்கவேல் இன்சிடென்ட் என்ன? ஓவரால் லா அண்ட் ஆர்டர் சொல்லுங்கள். வேங்கவேல் இன்சிடென்ட்டில் நேற்றுக்கு மறுபடியும் வாய்தா வாங்கியிருக்காங்க. போன தடவை பெஞ்சில் வரும்போது 1.5 வருஷத்தில் ஏன் கண்டுபிடிக்கல? இல்லை ஒரு 15 நாள் டைம் லாஸ்ட்டு வாய்தான்னு சொன்னாங்க. நேற்று மறுபடியும் இன்னொரு வாய்தா வாங்க. யார்? சிபிசி. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹை ப்ரொஃபைல் கேசஸில் என்ன முன்னேற்றம் வந்தது? அது அட்டாக், அசால்ட்ஸ் ஆன் அகேன்ஸ்ட் தலித்ஸுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்வதை வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்தை எந்த ஆளும் கட்சியும் ஒதுக்கி தள்ள முடியாது. இதே எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை எழுப்பினார்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக மீது நமக்கு இருக்கக்கூடிய வருத்தமே அவர்கள் முறையான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்பதுதான். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் திறம்பட எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். ஆனால் முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கும்போது எடப்பாடி திறம்பட எதிர்க்கட்சி தலைவராக செயல்படவில்லை. ஒன்றை மறந்துடாதீங்க, ஒரு நல்ல அரசு செயல்படுவதற்கு, ஒரு அரசு நல்ல அரசாக இருப்பதற்கு ஆளும் கட்சி வலுவுடன் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி வலுவுடன் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. மீடியாவும் டோட்டலாக திமுக காலடியில் உட்காந்துருக்குது. டெல்லியில் எப்படி கோதி மீடியாவோ இதுவும் தமிழ்நாட்டிலையும் கோதி மீடியா தான், மடியில் உட்காந்துருக்க மீடியா தான். இது ரொம்ப ஆபத்தானது. இடிப்பாறை யாமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும், அதான் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. அதனால் எடப்பாடி சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஆட்சியாளர்கள் பாசிட்டிவாக ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நிலைமை வட இந்தியாவோட ஒப்பிடும்போது நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா அதை நோக்கி நாம் நகருகிறோம் என்ற அர்த்தம். லகானை இழுத்து பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.